எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம மறுபடி புக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மனி, இக்கிகை 2 புத்தகங்களை நம்ம படித்து முடிச்சிருக்கோம். யாருக்காவது அது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3வது புத்தகத்தை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்துக்க புத்தகமும் ரொம்பவே ஸ்பெஷலான புத்தகம் தான். ஒரு மனுஷன் அவனோட வாழ்நாளில் ஒரு தடவை கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். த சி அண்ட் த ஓல்ட் மேன், கடலும் கிழவனும், அந்த புத்தகத்தை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இது தமிழில் மொழிபெயர்ப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது எக்ஸாக்டாக இல்லாமல் ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி, இல்லை ஒருத்தவங்க படித்ததை அவங்க தமிழில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த புக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட சேர்ந்து நானும் இப்போ தான் படிக்கவே போகிறேன் இந்த புக்கு. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கடலும் கிழவனும். மெக்சிகோ கடலில் இருக்கும் கல்ஃப் ஸ்ட்ரீம் என்ற இடத்தில் மீன்களை பிடிக்கும் கிழவன் அவன் மட்டும் படகில் சென்று மீன் பிடிக்க முயன்று கொண்டிருந்தான். மீன்கள் கிடைக்காமல் போய் இன்றுடன் 84 நாட்கள் கடந்து போய்விட்டன. முதல் 40 நாட்கள் ஒரு சிறுவன் கிழவனுடன் இருந்தான். ஆனால் 40 நாட்கள் கடந்த பிறகும் மீன்கள் எதுவும் கிடைக்காமல் போன போது உண்மையாகவே கிழவன் மோசமான நிலையை அடைந்து விட்டான் என்று சிறுவனின் தாயும் தந்தையும் கூறினார்கள். அதிர்ஷ்டமில்லாத தன்மையின் மிகவும் கவலைக்குரிய நிலைமை அது. பெற்றோர்களின் வற்புறுத்தல் காரணமாக சிறுவன் வேறொரு படகில் செல்ல ஆரம்பித்தான். முதல் வாரத்திலேயே அந்த படகை சேர்ந்தவர்கள் 3 பெரிய மீன்களை பிடித்தார்கள். ஒவ்வொரு நாளும் கிழவன் மீன்கள் எதுவுமே இல்லாத காலி படகுடன் திரும்பி வருவது சிறுவனை வேதனை கொள்ள செய்தது. நூல் வளையங்களையோ குத்தீட்டியையோ பெரிய மீன்களை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தூண்டிலையோ பாய்மரத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் பாயையோ எடுத்துக்கொண்டு செல்வதற்கு சிறுவன் கிழவனுக்கு எப்போதும் உதவுவதுண்டு. தானிய பொடிகள் நிறைக்கப்பட்ட கோணி துண்டுகளை கொண்டு தைக்கப்பட்டதாக இருந்தது பாய். அது ஒரு நிரந்தரமான தோல்வியை பறைசாற்றி அறிவிக்கக்கூடிய பதாகையாக தோன்றியது. மெலிந்து சோர்வடைந்த உடலை கொண்டவனாக கிழவன் இருந்தான். பின் கழுத்தில் இருந்த சுருக்கங்கள் மீது கடல் நீரில் பட்டு ஜொலித்து கொண்டிருக்கும் வெப்பம் நிறைந்த சூரியனின் கதிர்கள் விழுந்து கொண்டிருக்க அவனுடைய கன்னங்களில் தவிட்ட நிறத்தில் கோடுகள் விழுந்திருந்தன. அவை முகத்தின் 2 பக்கங்களிலும் ஆழமாக இறங்கிவிட்டிருந்தன. தூண்டில் கயிறுகளில் சிக்கியிருக்கும் பெரிய மீன்களை கயிறை சுற்றி இழுத்ததன் மூலம் உண்டான ஆழமான புண்கள் உலர்ந்து அதன் தழும்புகள் கைகளில் இருந்தன. அந்த தழும்புகள் அப்படியொன்றும் புதியனல்ல. மீன்கள் இல்லாத பாலைவனத்தின் மணல்களைப் போல வழக்கமான ஒன்றுதான். கிழவனின் கண்களை தவிர மற்ற அனைத்தும் முதுமையை அடைந்து விட்டிருந்தன. அந்த கண்களுக்கு கடலின் அதே நிறம், உற்சாகம் நிறைந்த தோல்வியை அறியாத கண்கள். சாண்டியாகோ படகை கரையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்திலிருந்து கரையில் கால் வைத்து ஏறும்போது சிறுவன் அவனிடம் சொன்னான், இனிமேலும் உங்களுடன் என்னால் வர முடியும். நாங்கள் கொஞ்சம் பணம் சம்பாதித்து விட்டிருக்கிறோம். கிழவன் தான் சிறுவனுக்கு மீன் பிடிப்பது எப்படி என்பதை கற்றுத்தந்தவன். அவனுக்கு சிறுவனை மிகவும் பிடிக்கும். வேண்டாம், கிழவன் சொன்னான். நீ இப்போது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு படகில் இருக்கிறாய். அவர்களுடனேயே நீ இரு. 87 நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு மீன்கள் எதுவும் கிடைக்காமல் இருந்தும் பிறகு 3 வாரங்கள் பெரிய பெரிய மீன்களை நாம் பிடித்ததும் ஞாபகத்தில் இருக்கிறது அல்லவா? ஞாபகத்தில் இருக்கு, கிழவன் சொன்னான். நீ என்னை விட்டு போகவில்லை என்பதை நீ தயங்கி நின்றதிலிருந்தே நான் புரிந்து கொண்டேன். என் அப்பா வற்புறுத்தியதால் தான் நான் போனேன். நான் ஒரு சின்ன பையன்தானே, அவர் சொன்னதை கேட்காமல் இருக்க முடியாது. எனக்கு தெரியும், அது மிகவும் இயல்பான ஒன்றுதானே. உங்களுடன் என்னை அனுப்பி வைப்பதில் என் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? கிழவன் கேட்டான். சிறுவன் சொன்னான், நான் ஒரு பீர் வாங்கி தரேன், திண்ணையில் உட்காந்து குடிங்க. அதற்கு பிறகு இந்த பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு செல்வோம். ஏன் கூடாது? மீனவர்களுக்கு மத்தியில் இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தானே. அவர்கள் திண்ணையில் உட்கார்ந்தார்கள். பல மீனவர்களும் கிழவனை கிண்டல் பண்ணினார்கள். அவனுக்கு கோபமே வரவில்லை. வயதான பிற மீனவர்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கவலையாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. நீர் பெருக்கெடுத்து இருப்பதை பற்றியும் சாதகமான தட்பவெட்ப நிலையில் தாங்கள் தூண்டிலை போட்ட ஆழங்களை பற்றியும் அங்கு கண்ட காட்சிகளை பற்றியும் அவர்கள் பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் பெயர் பெற்றிருந்த மீனவர்களும் அங்கு இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் பிடித்த பெரிய மார்லின் மீனை அறுத்து துண்டுகளாக்கி 2 மர தடிகளில் நீளமாக தொங்கும்படி செய்து ஒவ்வொரு முனையையும் ஒவ்வொருவர் பிடித்து கொண்டு மீன்களை வைக்கும் அறையை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள்.
ஹவானாவில் உள்ள சந்தைக்கு செல்லும் பனிக்கட்டிகள் நிறைந்த ட்ரக் வாகனத்தை எதிர்பார்த்து அவர்கள் அங்கு நின்று கொண்டிருப்பது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு செயல்தான். சுறா மீனை பிடித்தவர்கள் அவற்றின் நுழைவு பகுதியின் இன்னொரு பகுதியில் இருந்த சுறா ஃபேக்டரிக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அங்கு சுறா மீன்களை மரப்பகுதியில் வைத்து வெட்டி துண்டுகளாக்கி செதில்களை அகற்றி சிறகுகளை வெட்டி நீக்கி தோலை தனியாக உரித்து உப்பு தடவி உலர வைப்பதற்கேற்றபடி மாமிசத்தை சிறு சிறு பகுதிகளாக ஆக்கியிருந்தார்கள். கிழக்கு திசை காற்று வீசும்போது சுறா ஃபேக்டரியிலிருந்து ஒரு கேவலமான ஒரு வகையான வாசனை துறைமுகம் முழுவதும் பரவிவிட்டிருந்தது. ஆனால் இப்போது மெல்லிய வாசனையே இருந்தது. காரணம், காற்று வடக்கை நோக்கி மாறி வீசி நேரம் செல்ல செல்ல இல்லாமல் போயிருந்தது. இப்போது திண்ணையில் இதயபூர்வமான பிரகாசமான சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது. சாண்டியாகோ, சிறுவன் அழைத்தான். நான் இங்கே தானே இருக்கேன், கிழவன் சொன்னான். கண்ணாடி குவளையை கையில் வைத்துக்கொண்டு சில வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற காரியங்களை பற்றிய சிந்தனையில் அவன் மூழ்கிவிட்டிருந்தான். நான் போய் உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படும் மத்தி மீனை கொண்டு வரட்டுமா? வேண்டாம், போய் கால்பந்து விளையாடு. இப்போது கூட எனக்கு படகை துடுப்பு போட்டு செலுத்துவதற்கான ஆற்றல் இருக்கிறது. ரோஜேலியை வீசி எரியவும் முடியும். போய் விளையாடுவதில் விருப்பம்தான். உங்களிடம் சேர்ந்து மீன் பிடிக்க முடியவில்லை என்றால் வேறு ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீ எனக்கு ஒரு பீர் வாங்கி தந்தாய் அல்லவா, கிழவன் சொன்னான். நீ ஒரு சரியான ஆணாக மாறிவிட்டிருக்கிறாய். நீங்கள் என்னை முதன் முறையாக படகில் அழைத்து கொண்டு சென்றபோது எனக்கு என்ன வயது? 5. நான் மீனை உயிருடன் படகுக்குள் இழுத்தபோது அது உன்னை கொன்று தீர்ப்பதாக இருந்தது. அவன் படகையும் ஒரு வழி பண்ணிவிடுவதாக இருந்தான். உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? மீன் வாளை கொண்டு அடித்ததும் படகில் உட்காரக்கூடிய இடத்தை பாதிப்புக்குள்ளாக்கியதும் நீங்கள் அதை அடிக்கும் சத்தம் காதில் விழுந்ததும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. நனைந்து சுருண்டு போய் காணப்பட்ட தூண்டில் நூல்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியை நோக்கி நீங்கள் என்னை வீசி எறிந்ததையும் படகு குலுங்கியதையும் மரத்தை வெட்டி கீழே சாய்க்கும் போது உண்டான சத்தத்தை போல நீங்கள் மீனை அடிக்கும்போது உண்டான சத்தத்தையும் என் உடலெங்கும் பரவிய இரத்தத்தின் அருமையான வாசனையையும் நான் நினைத்து பார்க்கிறேன். நீ அதை உண்மையிலேயே நினைத்து பார்க்கிறாயா, அல்லது பின்னால் நான் கூறிய விஷயத்தை வைத்து கூறுகிறாயா? நாம் ஒன்று சேர்ந்து கடலுக்குள் சென்றதிலிருந்து நடைபெற்ற எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றன. வெயில் பட்டு வாடி போய்விட்டிருந்த தன்னம்பிக்கை வெளிப்பட்ட பாசம் நிறைந்த கண்களால் கிழவன் அவனை பார்த்தான். நீ என்னுடைய மகனாக இருந்திருந்தால் நான் உன்னை சூதாடுவதற்கு அழைத்து சென்றிருப்பேன், அவன் சொன்னான். ஆனால் நீ உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உரியவனாகவும் ஆகிவிட்டாய். பிறகு நீ அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு படகில் வேறு இருக்கிறாயே. நான் மத்தி மீனை கொண்டு வரட்டுமா? இறை போடுகிற வகையில் 4 மத்திகள் கிடைக்கக்கூடிய இடமும் எனக்கு தெரியும். இன்றைக்கு போடக்கூடிய 4 மத்திகள் என்னிடம் இருக்கு. நான் அவற்றை பெட்டியில் உப்பு போட்டு வைத்திருக்கிறேன். நான் புதிதாக 4 மத்திகளை கொண்டு வந்து தருகிறேன். 1 போதும், கிழவன் சொன்னான். அவனுடைய ஆவலும் தன்னம்பிக்கையும் சிறிது கூட இழக்கப்பட்டிருக்கவில்லை. இப்போது மெல்லிய காற்று வீசியது. அவற்றிற்கு புத்துணர்ச்சி வந்து சேர்ந்து விட்டிருந்தது. 2 மத்திகள் கொண்டு வருகிறேன், சிறுவன் சொன்னான். சரி, 2 மத்திகள், கிழவன் சம்மதித்தான். அவை நீ திருடியவே அல்ல, அப்படித்தானே? நான் திருடுவது உண்டு, சிறுவன் சொன்னான். ஆனால் இவை நான் வாங்கியவையே. நன்றி, கிழவன் சொன்னான். தனக்கு இந்த அளவுக்கு சாதாரணமான மனநிலைமையில் இருக்கக்கூடிய தன்மை எப்போது வந்து சேர்ந்தது என்பதை சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு தூய்மையான மனதை கொண்டவனாக அவன் இருந்தான். ஆனால் தனக்கு சாதாரண மனநிலை வந்து சேர்ந்து விட்டது என்ற விஷயம் கிழவனுக்கு தெரிந்திருந்தது. எளிய நிலையில் மனதை வைத்திருப்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம் அல்ல என்பதையும், அது உண்மையிலேயே மதிப்பை இழக்க செய்யக்கூடியதாக ஒன்றல்ல என்பதையும் அவன் தெரிந்து வைத்திருந்தான். இந்த கடலை பொறுத்தவரையில் நாளை ஒரு நல்ல நாளாக இருக்கப் போகிறது, அவன் சொன்னான். நீங்கள் எங்கே போறீங்க, சிறுவன் கேட்டான். காற்றின் திசை மாறும்போது கடலின் உட்பகுதிக்குள் வெளிச்சம் வருவதற்கு முன்பே கடலின் நடுப்பகுதிக்குள் போய்விட வேண்டும். கடலின் நடுப்பகுதிக்கு போகும்படி நான் என்னுடைய படகை சேர்ந்தவர்களிடமும் கூறுகிறேன், சிறுவன் சொன்னான். அப்போது பெரிய மீன் உங்களுடைய தூண்டில் சிக்கினால் உதவிக்கு எங்களால் வந்து சேர முடியுமே. உன்னுடைய படகுக்காரனுக்கு கடலின் நடுப்பகுதிக்கு போவதற்கு விருப்பமில்லை. அப்படி இல்லை, சிறுவன் சொன்னான். ஆனால் அவரால் பார்க்க முடியாத சில விஷயங்களை, ஒரு பறவை பறப்பதையோ வேறு சில விஷயங்களையோ என்னால் பார்க்க முடியும். ஒரு டால்ஃபினுக்கு பின்னால் நான் அவரை அழைத்து கொண்டு செல்வேன். அவனுடைய கண்கள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றனவா என்ன? பெரும்பாலும் அவர் குருடன்தான். வினோதமாக இருக்கிறதே, கிழவன் சொன்னான். அவன் எந்த சமயத்திலும் ஆமையை பிடிப்பதற்காக சென்றதில்லையே. அந்த பன்றி கண்களை நாசமாக்கிவிடும். ஆனால் நீங்கள் பல வருடங்களாக மாஸ்கிட்டோ கடற்கரைக்கு ஆமையை பிடிப்பதற்கு போயிருக்கிறீர்கள் அல்லவா?
அதற்கு பிறகும் உங்களுடைய கண்ணில் பிரச்சனை எதுவும் இல்லையே? நான் ஒரு அசாதாரணமான கிழவன். ஆனால் ஒரு சரியான பெரிய மீனை சந்திப்பதற்கு இருக்கக்கூடிய தைரியம் இப்போது உங்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். நாம் இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் வீட்டுக்கு கொண்டு செல்வோம், சிறுவன் சொன்னான். அப்படின்னா நான் இந்த வீசக்கூடிய வலையை பயன்படுத்தி மத்தியை பிடிக்கலாமே. அவர்கள் படகில் இருந்து பாய்மரம், பாய் ஆகியவற்றை எடுத்தார்கள். கிழவன் பாய்மரத்தை தோளில் எடுத்து வைத்தான். உறுதியாக நெய்யப்பட்ட தவிட்டு நிறத்தில் இருந்த கயிர்களும் பெரிய தூண்டிலும் கைப்பிடியை கொண்ட ஒளியம் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை சிறுவன் எடுத்து கொண்டான். இறைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி இரும்பால் ஆன கம்பிக்கு அருகில் பாய்மரத்திற்கு கீழே வைக்கப்பட்டிருந்தது. பெரிய மீன்களை படகிற்குள் இழுத்து கொண்டு வரும்போது அடித்துக் கொள்வதற்காக அந்த இரும்பு கம்பியை பயன்படுத்துவார்கள். கிழவனின் பொருட்களை யாரும் திருடுவதில்லை. ஈரம்பட்டு நாசமாகி போவதற்கு வாய்ப்பு உள்ள பொருட்கள் என்பதால் பாயையும் கனமான கயிறுகளையும் வீட்டுக்கு கொண்டு செல்வதுதான் நல்லது. அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய பொருட்களை திருடுவதில்லை என்ற விஷயம் நன்கு தெரிந்திருந்தாலும் பெரிய ஒரு தூண்டிலையும் உளியையும் படகில் வைப்பது என்பது ஒரு தேவையற்ற ஒரு ஈர்ப்பு விஷயமாக இருக்கும் என்பதை கிழவன் சிந்தித்து பார்த்தான். அவர்கள் ஒன்று சேர்ந்து பாதையின் வழியாக மேலே இருக்கும் பகுதியை நோக்கி நடந்து கிழவனின் குடிசையை அடைந்தார்கள். திறந்து கிடந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்தார்கள். சுருட்டிய பாயுடன் இருந்த பாய்மரத்தை கிழவன் சுவரின் மீது சாய்த்து வைத்தான். சிறுவன் பெட்டியையும் பிற பொருட்களையும் அதற்கு அருகில் கொண்டு போய் வைத்தான். குடிசைக்குள் இருந்த ஒரு அறையின் அளவுக்கு கிட்டத்தட்ட பாய்மரம் நீளமானதாக இருந்தது. குவானோ என்று அழைக்கப்படும் அமெரிக்க பனையின் கீழே விழா தளிர் இலைகளை கொண்டு அந்த குடிசை வேயப்பட்டிருந்தது. அங்கு ஒரு படுக்கையும் மேஜையும் நாற்காலியும் இருந்தன. பிறகு அடுப்பு கரியை கொண்டு எடுத்து சமையல் செய்வதற்காக அசுத்தமான தரையில் இருந்த ஒரு இடம். கனமான நார்களை கொண்ட குவானோவின் அகலமான இலைகள் தலையை நீட்டிக்கொண்டிருந்த தவிட்டு நிற சுவரில் இயேசுவின் படமும் காஃப்ரேயை சேர்ந்த கன்னியின் படமும் இருந்தன. அவை அவனுடைய இறந்து போன மனைவியை பற்றி நினைவுகளை தட்டி எழுப்பி கொண்டிருந்தன. முன்பு சுவரில் அவளுடைய மங்கிய நிறத்திலான ஒரு படம் இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது கனமான தனிமை உணர்ச்சி தோன்றியதன் காரணமாக அவன் அதை எடுத்து வேறு இடத்தில் வைத்து விட்டான். மூலையில் வைக்கப்பட்டிருந்த அலமாரியில் சுத்தமான ஒரு சட்டைக்கு கீழே அது இருந்தது. சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? சிறுவன் கேட்டான். ஒரு பானை நிறைய மஞ்சள் சாதமும் மீனும். நீயும் கொஞ்சம் சாப்பிடலாமே. வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொள்கிறேன். நான் நெருப்பை பற்ற வைக்கணுமா? வேண்டாம், சிறிது நேரம் கழிச்சு தானே நானே பற்ற வச்சு கொள்கிறேன். இல்லாட்டா ஆறிப்போன சாதத்தை சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த வீசும் வலையை நான் கொண்டு போகட்டுமா? கட்டாயம். உண்மையிலேயே வீசக்கூடிய வலை எதுவும் அங்கு இல்லை. அவன் அதை எப்போது விற்றான் என்ற விஷயம் சிறுவனுக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. எனினும் அவர்கள் இந்த நடிப்பை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். மஞ்சள் சாதமும் பானையும் மீனும் அங்கு இல்லவே இல்லை. அந்த விஷயமும் சிறுவனுக்கு நன்றாக தெரியும். 85 என்பது அதிர்ஷ்டமுள்ள எண், கிழவன் சொன்னான். 1000 ராத்தலை விட அதிகமான எடையை கொண்ட ஒரு மீனுடன் நான் வருவதை நீ பார்க்க வேண்டாமா? வீசுகிற வலையை எடுத்துக்கொண்டு போய் நான் மத்தி மீனை பிடிக்கிறேன். நீங்கள் திண்ணையில் வெயிலில் காந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களா? சரி, என்னிடம் நேற்றைய பத்திரிகை இருக்கிறது. நான் பேஸ்பால் விளையாட்டை பற்றி வாசித்து கொண்டிருக்கிறேன். நேற்றைய பத்திரிகை என்ற விஷயம் கூட கற்பனை கதையாக இருக்குமா என்பது சிறுவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் கிழவன் படுக்கைக்கு அடியில் இருந்து பத்திரிகையை வெளியே எடுத்தான். மதுக்கடையில் வைத்து பெரிக்கோ என்னிடம் இந்த பத்திரிகையை தந்தான். அவன் விளக்கி கூறினான். மத்தி மீன் கிடைத்தவுடன் நான் திரும்பி வந்து விடுவேன். உங்களுக்கும் எனக்கும் சொந்தமான மத்தி மீன்களை பனிக்கட்டிக்கு மத்தியில் வைப்போம். காலையில் பிரித்தெடுப்போம். திரும்பி வந்தவுடன் நீங்கள் எனக்கு பேஸ்பால் விளையாட்டை பற்றி சொல்லித்தரணும். யாங்கிகளால் தோற்க முடியாது. ஆனால் கிளீவ்லாண்டை சேர்ந்த இந்தியர்கள் விட்டுத்தர மாட்டார்கள் என்பதுதான் என் பயமே. யாங்கிகள் மீது நம்பிக்கை வை என் சிறுவனே. மிகப்பெரிய மனிதரான டிமாக்கியோவை பற்றி சிந்தித்துப்பார். டிக்ரோயிட்டில் இருக்கும் புலிகளையும் கிளீவ்லாண்டை சேர்ந்த இந்தியர்களையும் நான் ஒரே மாதிரி பார்த்து பயப்படுகிறேன். கவனமாக இரு. இப்படி இருந்தால் சிக்சினாட்டியில் இருக்கும் சிவப்பு இந்தியர்களையும் சிக்காகோவை சேர்ந்த வெள்ளை சாகசக்காரர்களையும் பார்த்து கூட நீ பயப்பட வேண்டியதிருக்கும். நீங்கள் இந்த பத்திரிகையை வாசித்து புரிந்து கொண்டு நான் திரும்பி வரும்போது என்னிடம் விஷயங்களை கூற வேண்டும். 85 முடிவடையக்கூடிய ஒரு லாட்ரி சீட்டை நாம் வாங்கினால் என்ன? நாளை தான் 85வது நாள். நான் அப்படி ஒன்றை வாங்குவோம், சிறுவன் சொன்னான். உங்களுடைய மகத்தான சாதனை ஆயிற்று 85. அதை வாங்கினால் என்ன? 2 முறைகள். அது எந்த சமயத்திலும் நடக்காது. ஒரு 85 கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு டிக்கெட்டிற்கு ஆர்டர் கொடுப்போம். ஒரு ஷூட், அதாவது $2.50. யாரிடமிருந்து கடன் வாங்குவது?
அது மிகவும் எளிதான விஷயம். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் $2.5 கடனாக கிடைக்கும். எனக்கும் கடனாக கிடைக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். முதலில் கடன் வாங்குவோம், பிறகு பிச்சை எடுப்போம். சிறிது வெயில் காயுங்க பெரியவரே, சிறுவன் சொன்னான். இது செப்டம்பர் மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். பெரிய மீன்கள் வரக்கூடிய மாதம், கிழவன் சொன்னான். மே மாதத்தில் யாரும் மீன் பிடிப்பவனாக ஆகலாம். நான் இப்போது மத்தி மீன்களை பிடிப்பதற்காக போகிறேன், சிறுவன் சொன்னான். சிறுவன் திரும்பி வந்தபோது கிழவன் நாற்காலியிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தான். சூரியன் மறைந்து விட்டிருந்தது. சிறுவன் பழைய பட்டாள போர்வையை எடுத்து படுக்கையிலிருந்து நாற்காலியின் பின்பகுதி வழியாக கிழவனின் தோள்களின் மீது போர்த்தி விட்டான். அசாதாரணமான தோள்கள், வயதாகி விட்டிருந்தாலும் மிகவும் முரட்டுத்தனமாக அவை இருந்தன. இப்போது கூட கழுத்திற்கு நல்ல பலம் இருந்தது. தலையை முன்னோக்கி வைத்து கொண்டு கிழவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அதுதான் காரணமாக இருக்க வேண்டும். கழுத்தில் இருந்த சுருக்கங்கள் வெளியே தெரியவில்லை. பல முறைகள் தைத்து சேர்க்கப்பட்ட துணி துண்டுகளில் வெயில் பட்டு பல்வேறு நிறங்கள் தெரிந்தன. கிழவனின் தலை அதிகமாக வயதாகிவிட்டிருந்ததை வெளிப்படுத்தியது. கண்களை மூடிக்கொண்ட பிறகு முகத்தில் உயிரே இல்லாத ஆகிவிட்டதைப் போல தோன்றியது. செய்தித்தாள் முழங்காலுக்கு மேலே கிடந்தது. அவனுடைய கையின் எடை மாலை நேர காற்றில் அது பறந்து போய் விடாமல் தடுத்து விட்டிருந்தது. கிழவன் நிர்வாணமான பாதங்களுடன் இருந்தான். கிழவனை தட்டி எழுப்பாமல் சிறுவன் அந்த இடத்தை விட்டு அகன்றான். திரும்பி வந்தபோது கிழவன் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்தான். எழுந்திரிங்க தாத்தா, சிறுவன் அழைத்தான். தொடர்ந்து கையால் கிழவனின் முழங்காலில் மெதுவாக தட்டினான். கிழவன் கண்களை திறந்தான். ஒரு நிமிடம் எங்கோ தூரத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதைப் போல அவனுடைய நடவடிக்கை இருந்தது. பிறகு புன்னகைத்து கொண்டே கேட்டான், உன் கையில் என்ன இருக்கு? இரவு உணவு, சிறுவன் சொன்னான். நாம் இரவு உணவு சாப்பிட போகிறோம். எனக்கு அந்த அளவுக்கு பசி இல்லை. வந்து சாப்பிடுங்க, இல்லாவிட்டால் உங்களால் மீன் பிடிக்க முடியாது என்று உணவை சாப்பிட சொன்னான். சாப்பிடுகிறேன். கிழவன் எழுந்து பத்திரிகையை எடுத்து மடித்து கொண்டே சொன்னான். தொடர்ந்து போர்வையை மடிக்க ஆரம்பித்தான். போர்வையை உடலில் சுற்றி கொள்ளுங்க, சிறுவன் சொன்னான். நான் உயிருடன் இருக்கும்போது உணவு சாப்பிடாமல் நீங்கள் மீன் பிடிக்கப் போகிறீர்கள் என்ற பிரச்சனையே உண்டாகாது. அப்படி என்றால் நீண்ட காலம் வாழு, உடல் நலத்தை நல்ல முறையில் பார்த்துக்கொள், கிழவன் சொன்னான். சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? பிளாக் பீன்ஸ் சாதமும், பிறகு நேந்திரங்காய் சிப்ஸு, கொஞ்சம் அவியல். திண்ணையில் இருந்த 2 தட்டுக்களை கொண்ட உலோக பாத்திரத்தில் சிறுவன் இந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்தான். 2 செட் கத்திகளையும் முட்களையும் கரண்டிகளையும் அவன் பாக்கெட்டில் வைத்திருந்தான். ஒவ்வொரு செட்டும் தாள்களால் சுற்றப்பட்டிருந்தது. இதை யார் தந்தார்கள்? மார்ட்டின் உரிமையாளர். நான் அவருக்கு நன்றி கூற வேண்டும். நான் அவருக்கு ஏற்கனவே நன்றி கூறிவிட்டேன். இனி நீங்களும் நன்றி கூற வேண்டிய அவசியமில்லை. நான் அவருக்கு பெரிய மீனின் வயிற்று பகுதியை சேர்ந்த மாமிச துண்டை தருவேன், கிழவன் சொன்னான். ஒரு முறைக்கு அதிகமாக அவர் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் வயிற்றுப்பகுதி மாமிசத்தை விட அதிகமாக ஏதாவது தர வேண்டும். அவருக்கு நம்மை பற்றி அக்கறை இருக்கிறது. அவர் 2 பீர் வேறு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். டின்களில் கிடைக்கக்கூடிய பீர் தான் எனக்கு மிகவும் பிடித்தது. அது எனக்கு தெரியும். ஆனால் இது புட்டிகளில் நிறைக்கப்பட்ட பீர், ஹாட்வே பீர். புட்டிகளை திருப்பி தர வேண்டும். நீ மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறார், கிழவன் சொன்னான். நாம் உணவு சாப்பிட வேண்டாமா? நான் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். சிறுவன் அவனிடம் மெதுவான குரலில் சொன்னான். நீங்கள் தயாராகாமல் நான் பாத்திரத்தை திறக்கவே மாட்டேன். நான் தயாராகிவிட்டேன், கிழவன் சொன்னான். நான் கையை கழுவ வேண்டும். எங்கே கையை கழுவுவீர்கள்? சிறுவன் சிந்தித்தான். கிராம தூயநீர் விநியோக திட்டம் அங்கிருந்த பாதிக்கு கீழே 2 தெருக்களை தாண்டி இருக்கிறது. கிழவனுக்கு நீரையும் சோப்பையும் ஒரு துவாலையையும் நான் இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த அளவுக்கு எப்படி சிந்தனையே இல்லாமல் போய்விட்டேன். பனிக்காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்காக இன்னொரு சட்டையையும் ஒரு மேலாடையையும் தர வேண்டும். பிறகு ஏதாவது வகைப்பட்ட ஷூவையும் இன்னொரு போர்வையையும். உன்னுடைய அவியல் எனக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது, கிழவன் சொன்னான். பேஸ்பால் விளையாட்டை பற்றி சொல்லுங்கள், சிறுவன் அவனிடம் கேட்டுக்கொண்டான். நான் ஏற்கனவே கூறியதைப் போல அமெரிக்க லீக்கில் யாங்கிகளுக்குத்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம், கிழவன் மகிழ்ச்சியுடன் கூறினான். இன்று அவர்கள் தோற்றுவிட்டார்கள், சிறுவன் சொன்னான். அது ஒரு பிரச்சனையே இல்லை. மிகப்பெரிய திறமைசாலியான டிமாக்கியோ மீண்டும் வெற்றியை தன் கைக்கு கொண்டு வருவார். டீமில் திறமைசாலிகள் வேறு சில இருப்பார்கள் அல்லவா? நிச்சயமாக. ஆனால் அவர் வேறுபட்ட மனிதர். புரூக்ளினுக்கும் பிலாடெல்ஃபியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இன்னொரு லீக்கில் நான் புரூக்ளினின் பக்கம். ஆனால் அப்போது நான் சிந்திப்பது டிக் சிஸ்லரையும் பற்றியும் ஓல்ட் பார்க்கின் மகத்தான அந்த விரட்டல்களையும் தான். அவரை போல வேறு யாரும் இன்று வரை பிறந்ததே இல்லை. நான் இன்று வரை பார்த்தவர்களிலேயே மிகவும் தூரத்தில் பந்தை செலுத்தக்கூடியவர் அவர்தான். அவர் திண்ணையில் எப்போது வந்து உட்கார்ந்தார் என்ற விஷயம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதல்லவா? அவரை மீன் பிடிப்பதற்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால்
கேட்பதற்கான தைரியம் வரவில்லை. அதற்கு பிறகுதான் அவரிடம் கேட்டுப்பார் என்று நான் உன்னிடம் சொன்னேன். உனக்கோ சிறிது கூட தைரியம் இல்லை. எனக்கு தெரியும், அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயமாகிவிட்டது. அவர் நம்முடன் வந்திருக்க வேண்டும். பிறகு அதை ஆயுட்காலம் முழுவதும் நாம் நினைத்து கொண்டே இருக்கலாம். மிகப்பெரிய வீரனான டிமாக்கியோவை மீன் பிடிப்பதற்காக அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசையாக இருந்தது, இளவன் சொன்னான். அவருடைய அப்பா மீன் பிடிப்பவராக இருந்தார் என்று கூறுவார்கள். அவரும் நம்மை போல ஏழையாக இருந்திருக்க வேண்டும். அதனால் நம்முடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும். மிகப்பெரிய மனிதனான டிஸ்லரின் தந்தை எந்த சமயத்திலும் ஏழையாக இருந்ததில்லை. அவருடைய தந்தை என்னுடைய வயதில் பெரிய லீக்குகளை விளையாடி கொண்டிருந்தார். எனக்கு உன்னுடைய வயது நடக்கும்போது ஆப்பிரிக்காவுக்கு சென்று சதுரமான பாய் இருந்த கப்பலில் பாய்மரத்திற்கு முன்னால் நான் உட்கார்ந்திருந்தேன். அங்கு மாலை நேரங்களில் கடலின் ஓரத்தில் நான் சிங்கங்களை பார்த்திருக்கிறேன். கிழவனும் கடலும் புத்தகத்தோட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். புக்கு 130 பேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை ஒரு பார்ட் 1 பார்ட் 2ன்னு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 25 மினிட்ஸோடு நம்ம ஒரு பார்ட்டையும் நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக இதை ரீட் பண்ணோன்னா 1 ஹவருக்கு மேலே இல்லை 1.5 ஹவர்ஸ் வரும். ஸோ அவ்வளோ பெரிய வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே மொத்த புத்தகத்தை நம்ம ஒரு பார்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் உள்ள ஒரு பார்ட்டாக நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இது கிழவனும் அந்த சிறுவனும் பேசிக்கிட்டு இருக்கிறதோடு நமக்கு இந்த ஃபஸ்ட் பார்ட் முடியுது. புத்தகம் ரொம்பவே அருமையாக இருக்குது. படிக்க படிக்க ஏதோ அந்த இடத்துலையே அந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளை அந்த கடலுக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.